அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் டு ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு என்ன மாதிரியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிப்ஸ் அப்புறம் ஐடியாஸ்லாம் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை பற்றின சின்ன இன்ட்ரோவோட வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நீங்கள் வந்து இன்ட்ரோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். இல்லை ஆல்ரெடி இன்ட்ரோ கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் இருக்குது. ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வித் சர்டிஃபிகேட்டோட தான் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். மெஹந்தி எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் வேணாம், எங்களுக்கு வந்து A to Z எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் கிளாஸ், அதாவது A to Z எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்போம். ஒரு 100+ டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போடுறதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஃப்ரேம்டு சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெஹந்தி மிக்ஸாலஜி தேவையான கிட், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசிக் கிட் தான் கொடுத்தோம். இப்போ வந்து அட்வான்ஸ்டு கிட்டே வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது ஒரு 1500 லெவலுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் பாம், ஆயில், அந்த மாதிரி ஆஃப்டர் கேருக்கான எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது, என்ன குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்ற விஷயங்களுமே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்திக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க எல்லா மெஹந்தி ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ A to Z எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்கும் அப்படின்னா அது நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து எல்லா அக்கேஷனுக்குமே வந்து மெஹந்தி போட்டு விடுறோம். நீங்கள் வந்து ஒரு பிரைட் டூபியாக இருக்கீங்க, இல்லை அப்படின்னா வந்து பிரைட் மேடுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த அக்கேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்டிங் 150லேருந்தே வந்து மெஹந்தி வந்து போட்டு விட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து மெஹந்தி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெஹந்தி நம்ம செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். அதாவது பிரைடல் மெஹந்தி, நெயில் கோன், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மெஹந்தி எல்லாமே செஞ்சும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெஹந்தி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணுறோம், நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு மெஹந்தி போட்டுக்கணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட 150லேருந்தே வந்து நம்ம வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்ருக்கோம். நம்ம எந்தெந்த ஏரியாக்கெலாம் வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்ருக்கோம், அதுக்கப்புறம் சாரீ ப்ரீ பிளேட் ரேப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஸ்க்ரீனில் வந்து நான் போடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ப்ரீ பிளேட்டிங் ட்ராப்பிங். ஸோ ஓகேவா, ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே சாரீ ப்ரீ பிளேட் மட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ சாரீ ட்ராப்பிங் நம்ம எந்தெந்த ஊரில் பண்ணுறோம் அப்படின்றத சைடில் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீட்டாக வந்து நம்ம சாரீ ட்ராப் பண்ணணும், நம்ம வந்து குயிக்காக வந்து சாரீ வந்து ட்ராப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீ பிளேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் 100 ரூபீஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா சாரீ வந்து ப்ரீ பிளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து சாரீ கொரியர் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீ பிளீட் பண்ணி கொடுத்து விட்டுருவோம். ப்ரீ பிளீட்டிங் அண்ட் ட்ராப்பிங் கிளாஸஸ்மே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரேம் பண்ணணும், இல்லை சாக்லேட் கிஃப்ட்ஸ் பண்ணணும், இல்லை சாக்லேட் பொக்கே பண்ணணும், இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஹேம்பர் மாதிரிலாம் பண்ணணும், இல்லை பொக்கே பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹூப் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட்டுமே நம்ம வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தாராளமாக என்கொயரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சோப், அதாவது ஆர்கானிக்கான சோப்ஸ் தான். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வந்து ஆர்கானிக் சோப்புமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சோப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை வந்து சொன்னீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அதாவது எங்களுக்கு குப்பமேனி சோப் வேணும், இல்லை கேரட் சோப் வேணும், இல்லை பீட்ரூட் சோப் வேணும், அந்த மாதிரி நீங்கள் என்ன சோப் வந்து கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆலோவேரா சோப்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட் சோப்பு, கேரட் சோப்பு, ரோஸ் சோப்பு, அந்த மாதிரி வந்து எல்லா டைப் சோப்புமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு சோப் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆரி ஒர்க் தான். நம்மக்கிட்ட வந்து ஆரி ஒர்க்குமே நம்ம
வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க்குக்கு கிளாஸஸும் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ், அதுக்கப்புறம் பெய்ட் கிளாஸஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு கிளாஸஸுமே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் பேங்கிள்ஸ் தான், அதாவது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்ன்னு சொல்கிற எல்லா பேங்கிள்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸுமே இதுக்கப்புறம் வந்து வரப்போகுது. நான் என்னென்ன கிளாஸ் எப்பப்போ போடுவேன் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ 1 by 1 எல்லா கிளாஸஸுமே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டான ஜுவல்லரி வேணும் அப்படின்னாலுமே நம்மள்ட்ட தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அது மாதிரி கஸ்டமைஸ்டான போஸ், அதாவது ஹேர் பேண்ட்ஸு, சைல்டுக்கெலாம் போடுற ஹேர் பேண்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, எது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஆர்கனைசிங் வீடியோ தான் இதில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ பெருசாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் தேவை கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ் வச்சு எப்படிலாம் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா மரபீரோல் அப்படின்னு சொல்கிறது நல்லா வெயிட்டாக இருக்கும். ஒரு 10 பேர் 15 பேர் சேர்த்து தூக்குனா கூட தூக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வெயிட்டான பீரோல். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அகலமும் அதிகமாக இருக்கும், நீளமும் அதிகமாக இருக்கும், ஹைட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அப்படின்றனால எவ்வளோ நம்ம துணி அடுக்கி வச்சாலும் இந்த மாதிரி மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னோடய கிளாத்தும் எங்கள் அம்மாவோட கிளாத்தும் நான் இதில் வந்து வச்சுருப்போம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் கார்ட்போர்ட் பீஸ் தான். கார்ட்போர்ட் பீஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட அகலத்துக்கும் ஹைட்டுக்கும் ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ அத்தனை பீசஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வெறும் அட்டையை மட்டுமே வச்சுக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி வைக்கிறது விருப்பம் இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பரோ இல்லை பெயிண்டிங்கோ ஏதாச்சும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீளமாக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இப்போ நான் காட்டியிருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா என்ன தான் நம்ம அசைச்சாலும் அசையாது. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ராவே வந்து இடத்த விட்டுட்டு மடித்து கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நினைக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி வச்சுட்டு நீல வாக்கில், அதாவது இந்த பீரோல் வந்து நல்லா உள்ள வரைக்கும் நல்லா நீளமாக போகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெஸ் வந்து மடித்து வைக்கணும். நம்மளோட கபோர்டோ இல்லை பீரோலோ எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நீளமாக உள்ளே வந்து மடித்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த சேம் டைம் நம்ம நிறையா வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து 2 ரேக்கில் இருந்த எல்லா துணியையுமே மேக்ஸிமம் இந்த ஒரு ரேக்லேயே முடிச்சாச்சு. சைடில் வந்து இந்த பூனம் சாரீஸ்லாம் மடித்து வைக்கிறத விட இந்த மாதிரி சுருட்டி வச்சோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக கலையாது. ஏன்னா பூனம் சாரி அப்படின்றப்ப ரொம்ப லேஸாக இருக்கும், லைட் வெயிட்டடாக இருக்கும். நம்ம எடுக்கும்போது ஒரு சாரி கண்டிப்பாக என்ன ஆயிடும் அப்படின்னா கலைஞ்சிரும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டி அந்த பூனம் சாரீஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ்ட் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி பிளாங்கெட் தான். புதுசாக வச்சுருக்க பிளாங்கெட், அதுக்கப்புறம் வந்து அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பிளாங்கெட்டை தாண்டியும் யூஸ் பண்ணாமல் ஒரு சில பிளாங்கெட் வச்சுருப்போம்ல, ஒன்று மாற்றுற மாதிரி. ஸோ அந்த பிளாங்கெட்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்து வந்து மடித்து வச்சுட்ருக்கேன். பிகாஸ் நம்ம ரூமில் ஏசி இருக்குது அப்படின்றனால கண்டிப்பாக ஒரு பிளாங்கெட்டோ இல்லை 2 பிளாங்கெட்டோ தேவைப்படும். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து நாளாக வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு பகுதியிலேருந்து ஒரு பகுதியை நல்லா மடிச்சுட்டு மற்ற பகுதியை ஃபுல்லாக மடித்து இந்த மாதிரி உள்ளே விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு தலகாணி மாதிரி இருக்கும். என்ன தான் நீங்கள் கீழே தூக்கி போட்டாலும் வந்து என்ன ஆகாது அப்படின்னா பெருசாக வந்து கலையாது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு மடித்து எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ வந்து இதில் ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் நான் ஆன்லைனில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும். அது இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் இடம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து வச்சுக்கலாம். நம்ம வீட்லேயும் இடம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால இது வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பேக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா வந்து ஸ்பேஸ் சேவர் பேக் அப்படின்னும் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து 300க்குள்ளே தான் இருக்கும், 300 மேலெலாம் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக், அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ், அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் அந்த மாதிரி கிடச்சிச்சு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து லிங்க் தரேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பம்ப் இருக்கும். ஸோ இந்த பம்ப் வச்சு தான் உள்ளே இருக்கிற ஏர் எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுக்க போகிறோம்.
ஒரு பெரிய பேக் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 4 பிளாங்கெட் பக்கம் ஃபுல்லாக உள்ளே எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பம்ப் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஏர் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். கொஞ்சம் அந்த பம்ப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த உள்ளே இருக்கிற ஏர் எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அதில் ஒரு மூடி மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல ப்ளூ கலரில், ஸோ அதை வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். இப்போ ஒரு 4 பிளாங்கெட் வச்சு நான் பம்ப் பண்ணாலும் அதோட இது வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது பாருங்கள், ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ இது நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். கீழே உள்ள ரூமில் என்னோடய பீரோவில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ மேலே என்ன அப்படின்னா இது என்னோடய பர்சனல் ரூம். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கபோர்ட் ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பீரோல் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து கிளாத் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி என்னோடய மெஹந்தி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன் இந்தளவுக்கு மெஸியாக இருக்குது அப்படின்னா பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 மாதம் பக்கம் நான் மேலே ஏறவே இல்லை. ஸோ என்னோடய திங்ஸ் எல்லாமே இப்போ பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸஸ் வருது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் என்னோடய அண்ணன் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு மேலே வைங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி வச்சு அந்த ரூமே வந்து ரொம்ப மெஸியாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 by 1 பாப்பா தூங்க வச்சுட்டு பண்ணுறது. கிட்டத்தட்ட இது ஒரு மாதத்துக்கிட்ட ஒரு 20 நாளைக்கு மேலே இந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த பேக் தான். ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுவுமே ஒரு 200க்குள்ளே தான் வந்துச்சு, ரொம்ப ரேட்லாம் இல்லை. 160 or 180 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா நீங்கள் கிளாத் வச்சிங்க அப்படின்னா அதுவுமே வந்து குப்பை மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸை அந்த பேகுக்கு தகுந்த மாதிரியே கீழே அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி கொடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ ஏன் அப்படி இந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து எல்லா கிளாத்தும் வச்சுட்டு நம்ம மேலே ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும், ஒரு மாதிரி குப்பையாகாமல் இருக்கும். நிறைய பேர் இதை வாங்கி நீங்கள் மடித்து வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும்போது கண்டிப்பாக கீழே உள்ள பேக் அழுத்தம் கொடுத்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வாங்கினது என்னோடய பாப்பாவோட கிளாத்துக்காக தான். ஏன் அப்படின்னா அவளோடது எல்லாமே குட்டி குட்டி கிளாத்து. ஸோ அதில் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம பீரோவில் அடுக்குனாலோ எதில் அடுக்குனாலுமே அது ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால வாங்கினேன். ஸோ அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரு 3 கிளாத்லேயே வந்து வச்சு அடக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும்ல மூடி போட்டு, ஸோ அதுலலாம் இருக்கும். அதனால வந்து கரெக்டாகிடுச்சு. ஸோ மிச்சம் ஒரு 3 இருந்துச்சு. ஸோ அதில் வந்து என்னோடய திங்ஸஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்கர்ட் தான். ஸோ இன்ஸ்கர்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாத புது இன்ஸ்கர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதையெல்லாம் இந்த மாதிரி வந்து மடித்து வச்சாச்சு. ஸோ வீட்டுக்கு ரஃப்பாக யூஸ் பண்ணுறதுக்கும் இன்ஸ்கர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நார்மலாக கீழே உள்ள ரூமில் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் அந்த மாதிரி வச்சுருப்பேன். இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதது, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற இன்ஸ்கர்ட்ஸ்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேக்கில் அதே மாதிரியே கார்ட்போர்ட் பீஸ் எல்லாமே வச்சுட்டு லெகின்ஸ்லாம் வச்சுட்டேன். லெகின்ஸ்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா டேகு கூட பிரிக்காத லெகின்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபுல்லாக நான் போடவே இல்லை. ஏன்னா வந்து மேரேஜ் ஆன அந்த 2nd மந்த்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்றதுனால என்னால் எதுவுமே போட முடியல. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் தான் போட்டது. இந்த சுடிதார் அந்த மாதிரி எதுவுமே நான் போடவே இல்லை. ஸோ வந்து இந்த லெகின்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம அதிகம் எடுக்க மாட்டோம் அப்படின்றதுனால ஃபுல்லாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெகின்ஸ் வந்து இப்போ நான் காட்டினது மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி சுருட்டி வந்து வச்சிங்கனாலும் டக்குன்னு நீங்கள் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி மடித்து நான் ஆல்ரெடி இன்ஸ்கர்ட் மடித்து வச்சேன்ல, ஸோ அந்த மாதிரி மடித்து வைங்க. ஏன் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மடித்து வச்சேன் பார்த்தீங்களா, அது மாதிரி மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். என்னென்ன கலர் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய இடமும் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி மடிங்க. ஸோ லெகின்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக தான் நான் மடிக்கிறேன். ஸோ மடிக்கும் போதே கொஞ்சம் அயன் பண்ண மாதிரி கொஞ்சம் நீவி விட்டு மடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வந்து சின்னதாக மடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே போடாத லெகின்ஸ் தான். ஸோ யூஸ் பண்ணாத லெகின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு இதில் ஃபுல்லாக வந்து மடித்து வச்சாச்சு. யூஸ் பண்ணுற லெகின்ஸ் அது தனியாக வந்து கபோர்டில், அப்புறம் கீழே உள்ள எப்போதும் யூஸ் பண்ணுற ரூமில் வந்து பீரோவில் இருக்கும். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணாதது. இதுக்கப்புறம் எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா கேப் இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுசஸ் எல்லாமே வச்சுட்டேன். ஸோ ப்ளவுசஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா சாரிக்கு மேட்சாக உள்ள ப்ளவுஸ்லாம் சாரியோடய தான் வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா காமனான ப்ளவுஸ், அதாவது கோல்டு கலர், அதுக்கப்புறம் ரோஸ் கோல்டு கலர்னு சொல்கிற அந்த இது, அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர், அதுக்கப்புறம் காப்பர் கலர்லாம் இப்போ வந்து கொஞ்சம்
காமனாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதாவது எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இதுதான் வந்து இந்த இதில் இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸ், அதே மாதிரி எல்லாத்துக்கும் காமனாக மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடித்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒய்லட் கலர்லாம் எதுக்கு வாங்கணுன்னே தெரில, அந்த மாதிரி வாங்கியாச்சு தச்சாச்சு அப்படியே இருக்குது. ஸோ 1 by 1 அதையுமே மடிச்சுட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ காட்டின மாதிரி அந்த சைட்லேருந்து வர மாதிரியும் வச்சுக்கலாம், இப்போ நான் வைக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக 1 by 1 வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 by 1 கை வச்சு ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு நிறைய இடம் வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் நிறையா வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து நான் இன்னும் சாரியோட வைக்காத ஒரு சில ப்ளவுசஸ்லாம் இருக்கணும். அதாவது எடுத்து கட்டியிருப்போம், கட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து வைக்கலை அப்படின்ற மாதிரி ப்ளவுசஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை இல்லாமல் நான் இதிலே தான் வச்சுருக்கேன். அதை எடுத்து மறுபடிக்கும் சாரி எடுத்து அதை மடித்து நான் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால ஃபுல்லாக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில பெனியன் கிளாத்தில் இருக்கும்ல ப்ளவுசஸ், ஸோ அதுவுமே வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே எடுத்துருவேன். ஸோ இப்போதைக்கு இருக்கட்டும், ஏன்னா வந்து அந்த இடத்தையெல்லாம் காலி பண்ணணும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் 1 by 1 எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன எடுத்து வச்சுட்ருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக ஷால்ஸ் தான். ஸோ அதாவது ஹிஜாப் ஷால் அப்படின்னு சொல்கிற எல்லா ஷாலையுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அதாவது நல்லா 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி அதை 8ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை 3ஆக ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் ஆக்குனிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குட்டியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறது, அதாவது சின்னதாக நம்ம மடிக்கிறதுலாம் பெருசு இல்லை, நம்ம எந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்பேஸ் கிடைக்காது. அதே மாதிரி சுருட்டி வைக்கிறாங்க ஒரு சிலர், ஸோ அதுவுமே வைக்கலாம். பட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இந்த மாதிரி வைக்கிறது, ஏன்னா எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் வந்து கொடுக்கும். ஸோ எவ்வளோ வேணாலும் வந்து இதில் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால 1 by 1 எல்லா ஹிஜாப் ஷால்ஸுமே இதில் தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லா ஹிஜாப் ஷாலும் வச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு பேலன்ஸ் இருந்துச்சு, அதில் வந்து ரஃப் யூஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன் அப்படின்னா இதையெல்லாம் நம்ம ரஃப் யூஸ்னால அடிக்கடி எடுத்துகிட்டு இருப்போம், அதனால் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கிராண்டான புர்கா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ புர்காஸ் எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால அந்த ஃபீடிங்க்கான புர்காஸ் தான் நம்ம வந்து போடுறோம். ஸோ கொஞ்சம் கிராண்டாக அந்த மாதிரி புர்காலாம் போடுறது இல்லைல்ல, ஸோ அதனால் அதையெல்லாம் வந்து இதில் வச்சு நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு சைடு வந்து ஹிஜாப் ஷாலு, அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக புர்கா. இது என்ன அப்படின்னா எங்கள் அண்ணன் வந்து மலேசியாலேருந்து வரும்போது ஒரு ஹிஜாப் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, அதை தச்சு ரெடிமேடாக இருக்கும்ல, ஸோ அதுதான், அது இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ அதையுமே வந்து மேலே வச்சு நான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து ஒரு சைடு எல்லாமே ஹிஜாப் ஷாலும், இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து புர்கா அந்த மாதிரி. அதுதான் அடிக்கடி எடுக்காதது, ஏன்னா இப்போ இங்கே இருப்போம், சம்டைம்ஸ் இன்லாஸ் வீட்டுக்கு போயிடுவோம், ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப மெஸ்ஸியாகவே ஆகிட்டே இருக்குது. எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியலை, அதனால வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து நம்ம யார்கிட்ட வந்து சொன்னாலும் இந்த பேக்கில் இது இருக்குது கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்டான ஷீட் இருக்கும், அதனால் எந்த பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார்ட்போர்டு வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக மடித்து வைக்கும்போது உங்களுக்கு நிறைய ஸ்பேஸும் கிடைக்கும், அதே மாதிரி ஒரு நீட்டாகவும் இருக்கும். ஒரு மாதிரி இதில் மடித்து வச்சாலே என்னமோ தலகாணி வச்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா என்னோடய மச்சி வந்து இந்த பேக் வந்து வாங்கியிருந்தாங்க, ஸோ அவங்க வாங்கினதுக்கப்புறம் இது வாங்கவே கூடாதுன்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பிலாம் வந்து வச்சு நம்மளுக்கு கிடைக்குதுல, அந்த பேக்கும் சேம் இதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம அது வாங்கினோம் அப்படின்னா ஒரு 2 பேக்கே வந்து 300 அந்த ரேஞ்சில் வரும். இது அப்படின்னா ஒரு 200க்கே வாங்கி நம்ம கொஞ்சம் நம்மளோட ஒர்க் மட்டும் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் நீட்டாக வந்து கிடச்சிரும் அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பேக்கில் வந்து பாப்பாவோட ட்ரெஸ் தான் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, ஸோ 3 பேக்லேயுமே வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. அதில் 2 பேக்கில் வந்து ஒவ்வொரு பேக்கில் எப்படி வச்சுருப்பேன்னா கொஞ்சம் இப்போ போடுற மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்னுமே நல்ல பெரிய ட்ரெஸ், அப்புறம் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எல்லாமே இந்த கிளாத்தில் இந்த பேக்கில் வந்து வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் ரேட் வைஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பேக்கில் வந்து செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப பெரிய விலாகாக கூட இது வரலாம் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய டிப்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸ் தான். ஸோ இதில் வந்து இப்போது எனக்குன்னு இல்லாமல் இப்போ பாப்பாக்குன்னு ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த பாக்ஸில் ஃபுல்லாக பாப்பாவோட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பேங்கிள், அதுக்கப்புறம் கொலுசு, அவளுக்கான எல்லா இதுவுமே, அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த ஒரு பாக்ஸ்லேயே வச்சாச்சு. அவளுக்குன்னு எங்கேயாச்சும் கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு இந்த பாக்ஸ் எடுத்தோமா
டக்குன்னு போட்டோமா அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ஹேர் போ எல்லாமே நானே ஓனாக பண்ணதான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஹேர் போஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா போஸுமே வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேக் பண்ணி அதுலேயே வந்து வச்சாச்சு. இது வந்து என்னோடய மச்சான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க மலேசியாவிலேருந்து. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா யாருக்கும் கொடுக்குறதுக்கெலாம் மனசு வராது. அது ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. பட் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்காகவே வச்சாச்சு. அவள் எப்போ பெருசாகிறாளோ அப்போ வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து இந்த லிப்ஸ்டிக்கு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே அந்த மாதிரி விஷயந்தான். ஸோ நான் காட்டின இந்த லிப்ஸ்டிக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டிலும் இப்போ எங்கள் அண்ணா வந்து மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைம் வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அது வந்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெருசாக என்கிட்ட மேக்கப் அப்படின்ற எதுவுமே இருக்காது. அதாவது கன்சீலர் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் வச்சுருக்க மாட்டேன். கண்ணுக்கு வந்து மேக்கப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி விஷயங்கள் தான் போடுவேன். பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். அதுவும் மேரேஜ் டைமில் வாங்கினதான் இது. அதுக்கப்புறம் பெருசாக நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ கண்ணுக்கு அப்படின்றனால கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தே கொஞ்சம் ரேட் அதிகமானாலும் கொஞ்சம் ப்ராடக்டாக வந்து நான் வாங்கிப்பேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு அத்தர் டைப் தான், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக இது தான் வந்து எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸ்லேயே வச்சாச்சு. எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா டக்குனு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தோமா அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப 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 பிடிக்கும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். ஆனால் அது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சு பண்ணுறதுனாலவே நம்மளுக்கு டைம் ஆகுமே தவிர, பட் ஒன்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது லைஃப் லாங் அப்படியே இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா ஃபுல்லாக பேங்கிள்ஸ் தான். ஸோ பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண பேங்கிள்ஸ்லாம் வேறு, அதாவது யூஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் தனியாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே யூஸ் பண்ணாது, இன்னுமே வந்து கவர் கூட பிரிக்காத பேங்கிள்ஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பேங்கிள்ஸையுமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க், அதாவது சிறுவப்பா வளையல்னு சொல்லியிருப்பாங்க. என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்ச பேங்கிள்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் வெல்வெட் பேங்கிள்ஸ்னு சொல்கிற அதுவும் வந்து இந்த பாக்ஸ்லேயும் அப்புறம் இன்னொரு ஒரு குட்டி பாக்ஸ்லேயும் வந்து வச்சுருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து உங்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் அதுக்கெலாம் வந்து செப்பரேட்டாக தனியாக வந்து நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதுலேயுமே வந்து கவர் வந்து பிரிக்கவே இல்லை. ஸோ அப்படியே கவரோடே தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கலர் தான் அப்படின்னு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்டையும் இஃப் சப்போஸ் நிறைய பேங்கிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரே பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டு அடைக்காமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டான பாக்ஸில் 1 by 1 வச்சோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் கடையில் வாங்கினேன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீக்கெலாம் கொடுப்பாங்க, பட்டு சாரீ அந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பாக்ஸு. ஸோ இதில் ஃபுல்லாக வந்து பேங்கிள்ஸ் வச்சுருப்பேன், அதாவது யூஸ் பண்ணாத பேங்கிள்ஸ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பேங்கிள்ஸ் பாக்ஸும் இருக்குது, சின்ன பேங்கிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வாங்கின கடையிலேயே வந்து கொடுத்தாங்க. அதாவது நம்ம அதிகமாக வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்கள்ல. ஸோ அந்த பேங்கிள் பாக்ஸையும் தூக்கி போடாமல் அதுலேயுமே வச்சுருக்கேன். இது இல்லாமையும் நானும் ஒரு பாக்ஸ் வந்து செஞ்சேன், அதாவது உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ் தான். இப்போ ஒரு ரெட் கலர் பாக்ஸ் வருதுல, ஸோ இதுதான். இது ஜஸ்ட் கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு தான் நான் வந்து பண்ணது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகலை, நல்லா இருக்குது. நம்ம வந்து குவாலிட்டியாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து 1-2 தடவை போட்டது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் இதில் வச்சுருக்கேன். இன்னொரு தடவை போட்டுட்டு நம்ம தூக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் வச்சுருந்தேன். ஸோ கிளிப்பு, லப்பர் பேண்டு, ஹேர் பின் அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டோன் வச்ச கிளிப்ஸு, அதுக்கப்புறம் சென்டரில் வைக்கிற கிளிப்பு, அதுக்கப்புறம் சைடில் வைக்கிற கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு பாக்ஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நான் எதுவும்லாம் வந்து வாங்கலை, கடையில் ரேட் கொடுத்துலாம் காசு கொடுத்துலாம் எதுவுமே வாங்கலை. ஃபுல்லாக எங்களோட கடைக்கு வந்து ஏதாச்சும் திங்ஸ் வச்சு வரும், இந்த கடல மிட்டாய் வச்சு வர்றது, ஏதாச்சும் சாக்லேட்ஸ் வச்சு வர பாக்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி தேவைப்படும் போது நம்ம அந்த மாதிரி பாக்ஸ் மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதில் வந்த பாக்ஸ் தான் இது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் ஏதாச்சும் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாக்ஸில் ஃபுல்லாக ஹேர் கிளிப்ஸ், அதாச்சும் ஸ்டோன் வச்சது, அந்த மாதிரி ஹேருக்கு யூஸ் பண்ணுற எல்லா கிளிப்ஸும் வச்சுட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து
மற்ற எல்லா ஐட்டம்ஸும் வச்சாச்சு. ஸோ ஊக்கு வந்து நிறையா இருக்கும் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து ப்ரூச்சஸ் குத்தி வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஊக்கு எல்லாத்தையுமே வந்து குத்தி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் வந்து பீட்ஸ்லாம் காட்டினேன். ஸோ அது எதுக்கு அப்படின்னா ஊக்கோட நம்ம சாரீ குத்தும்போது கண்டிப்பாக சாரீ வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஊக்கில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாரீஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம சாரியும் டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி நம்ம ஊக்கை வந்து கலட்டும் போதும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்றதுனால அந்த மாதிரி பீட்ஸ் கோர்த்து நான் வச்சுப்பேன். ஸோ இந்த 2 பாக்ஸ்லேயும் ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெரிய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்பேஸ் சேவர் பேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் வந்து நான் மடித்து வச்சுட்ருந்தேன். அதாவது இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து மேரேஜ்க்காக வாங்கின ட்ரெஸ்ஸஸ் தான். ஃபுல்லாக வந்து ஒன்று மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நாளையில் வாங்கின புது ட்ரெஸ், அதுக்கப்புறம் மேரேஜ் அப்போ வாங்கின நிறையா ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரிலாம் வாங்கி வச்சாச்சு. ஸோ வாங்கி வச்சதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் போட்டோமான்னு கேட்டால் ஒரு தடவை போட்டதே அதிகம் தான். இன்னும் சொல்லப்போனால் மேரேஜ் டைமில் வாங்கின டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டூர் ஒரு 3 days போயிருந்தோம். அந்த டூருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த டாப்ஸ்லாம் போடவே இல்லை. ஒரு சில டாப்ஸ் இன்னும் போடாமல் இன்னும் டேக் கூட பிரிக்காமல் புதுசாக அப்படியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ ஃபீட் பண்ணுறனால இப்போதைக்கு போட முடியாது. இப்போதைக்கு நம்ம ஃபீடிங் ட்ரெஸ் தானே போட்டுட்ருக்கோம், இல்லை சாரீ கட்டுறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு போட வேணாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபீடிங்லாம் நிறுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெஸ்ஸஸ் தேவைதானப்படும் அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பேக்கில் போட்டு அதில் ஜிப் இருக்கும். ஸோ ஜிப் பிளாக் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம அந்த பம்ப் பண்ணுறோம்ல, ஸோ அதை வந்து உள்ளே விட்டுட்டு நல்லா வந்து அந்த ஏரை ஃபுல்லாக வந்து நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யாராச்சும் வீட்டில் பாய்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் பாய்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அழுத்தம் கொடுத்து நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற ஏர் எல்லாத்தையும் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா அந்த டாப் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது மூலமாக. ஏன்னா நம்மளுக்கு இன்னுமே நல்லா வந்து கம்ப்ளீட்டாக அதில் உள்ள ஏர் எல்லாமே வெளியாகி நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது பண்ணும்போது இப்போ நான் அழுத்தம் கொடுக்குறேன்ல, ஸோ அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து இதாகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா இது என்னோடய பீரோல். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பீரோலில் உள்ள சாரீஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது இல்லாமல் என்னோடய இன்லாஸ் வீட்லேயுமே சாரீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த சாரீ எல்லாமே இருக்கும். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மடித்து வச்சுருப்பேன். ஸோ இன்னும் வந்து மடிக்கலை. இது என்னோடய மேரேஜ் டைமில் மடித்து வச்சது. ஸோ இன்னுமே கலையாமல் அப்படியே இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே செல்ஃப்லேயே வந்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுக்காக தான் நான் அந்த கார்ட்போர்ட் பீஸ் வச்சு நீங்கள் வைங்க அப்படின்னு சொன்னது. கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத், அதுக்கப்புறம் அந்த டம்ப் பண்ணி வச்சோம்ல, ஸோ அந்த இதில் உள்ள கிளாத் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு இதிலே வச்சாச்சு. ஸோ பீரோலோட லாஸ்ட் லுக் வந்து இதாக தான் இருக்கும். ரொம்பவே நீட்டாக அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பார்த்து பண்ணோம் அப்படின்னா பெரிய நம்ம ஆர்கனைசர் வாங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இருக்காது. நம்ம குட்டி குட்டியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கபோர்டு பார்க்கலாம். கபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே கார்ட்போர்ட் பீஸ் வச்சு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது தான். ஸோ அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளிட்டர் வந்து யூஸ் பண்ணி நான் ஒட்டி கொடுத்துருக்கேன். இன்னொரு பாக்ஸில் அது கூட நான் ஒட்டலை. ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு இது மட்டும்தான் வச்சு, அதாவது சின்ன ஒரு பாக்ஸ் வச்சு அதிலே திங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா இது எங்கள் அம்மாவே ரெடி பண்ணுற கூட தான். அதாவது இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளே வந்து போனாலும் சரி இந்த கூட வந்து போகாது, அந்தளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கான பேகு. ஸோ இது வந்து கூட. ஸோ அதில் வந்து ட்ரெஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எங்கள் அம்மாட்ட பின்னி கேட்டிருந்தேன். அதோட பின்னி கொடுத்தாங்க. ஸோ மேலே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹேண்ட் பேக், அதுக்கப்புறம் ஸ்லிப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ஷீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாரீஸ்க்கு இப்போ கொஞ்சம் புது சாரீலாம் வாங்கினதில் வந்து ப்ளவுஸ் துணிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த துணிலாம் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான சாரீஸ் ஃபுல்லாக வந்து இதில் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சான கொஞ்சம் பனியன் கிளாத், அதாவது காமனாக இருக்கிறது, அதுக்கு மேட்சாக இருக்கிற ப்ளவுசஸ் எல்லாமே கொஞ்சம் மேலேயே வச்சுருக்கேன். அதுவுமே கார்ட்போர்டில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ஒரு சில இன்ஸ்கர்ட், அதுக்கப்புறம் வந்து ஷால்ஸ், இந்த மாதிரி காமன்
காமனாக இருக்கிறது, டக்குன்னு வந்தோமா எடுத்து போட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி அது மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கும்போது அதில் ஒரு கபோர்டில் என்னோடய திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே சும்மா வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்ட்லேயே வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பேங்கிள் உடையும் போது டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி இந்த பாக்ஸில் தான் வந்து எல்லாமே இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அது பெருசாக வீடியோ எடுக்கல. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். அந்த சைட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபீடிங் டாப், அதுக்கப்புறம் சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ண ஃபீடிங் டாப், அதுக்கப்புறம் நைட்டி அந்த மாதிரி இப்போ யூஸ் பண்ணுற ஒரு சில திங்ஸஸ்லாம் வந்து இந்த சைடு வச்சுருக்கேன். சொன்னேன்ல, ஸோ இந்த சைடு தான் அந்த இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பக்கம் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வந்து ரஃப் யூஸ் பண்ணுற மெயில் ரூமில் இருக்கிற இன்ஸ்கர்ட், அது மாதிரி கீழேயுமே இருக்கும். ஸோ ஃபுல்லாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பேக் மட்டும் இருக்குது எக்ஸ்ட்ரா. ஸோ அது வெளியில் எங்கேயும் வச்சா மிஸ் ஆயிருன்றனால அதுக்கு மேலேயே வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாப்பாவோட பேம்பஸ், அப்புறம் இந்த பாக்ஸில் ஃபுல்லாக பாப்பாவுக்கு வந்து எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்த திங்ஸ். அதாவது எங்கள் அண்ணன் வந்து மலேசியாவிலேருந்து வைப்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து வைப்ஸ் தான் இருக்கும். வைப்ஸு, பவுடர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அந்த பாக்ஸில் வந்து வச்சுருப்பேன். மற்றதுலாம் பாப்பாவோட ஐட்டம் எல்லாமே கீழே உள்ள பீரோவில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஆர்கனைசர் ஐடியாஸ். ஸோ உங்களுக்கும் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நிறையா வந்து ஸ்பேஸ் இல்லை, கம்மியான ஸ்பேஸ்லேயே எல்லாத்தையும் வந்து வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மெனக்கட்டு பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும், ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும், அதே மாதிரி மெஸ்ஸி ஆகாது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி வைங்க. நிறைய பேர் வந்து உங்களோட ஹிஜாப் கலெக்ஷன், சாரீ கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அப்படி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் வந்து போடுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ.